ரத்த அபிஷேகம், அதாவது மனித ரத்தத்தில் அபிஷேகம். அகோரிங்க சாப்பிட்றது ஒரே ஒரு விஷயம், மனுஷனுடைய ஈரல் பாதி எரிஞ்ச இருக்கிற ஒரு பாடியில் இருந்து இந்த ஓரத்தில் பிரித்து அந்த ஈரலை தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். அகோரிகள்னால் பொதுவாக யார்? அகோரிகள் பிணத்தின் மீது தான் பூஜை பண்ணுவாங்க. அகோரிகள் நம்ம ஊரில் இருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு எப்படி அகோரிகள் வந்தாங்க அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. அதை பற்றிலாம் நமக்கு பதிலளிக்கிறதுக்காக வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய பிரம்மபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அகோரி ராமராஜ் அவர்கள் நம்மளோட இருக்காரு. ஸோ அவருடைய கோயிலில் உட்காந்து தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அகோரி ஸ்ரீ காளி பீடத்தில் தான் நாம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாக நீங்கள் பண்ணுறது எது அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்க? செய்வனையை சரி பண்ணுறது. அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா நிறைய பேருக்கு? நிறைய. நான் செஞ்ச இதுவரையிலையும் செய்வனையை நான் சுத்தம் பண்ண ஆட்களில் ஒருத்தருக்கு கூட தோல்வி இல்லை. அவங்களுக்கு நான் செய்கிற வேலைக்கு எழுத்துப்பூர்வமாகவே நாங்கள் எழுதி கொடுக்குறோம். அதாவது சரியாயிரும் அப்படின்னு எழுதியே கொடுக்குறோம்? ஆமாம், எழுதியே கொடுக்குறோம். ஓகே ஓகே. இந்த வழிபாடுகளில் இதை ரத்தம்லாம் சொன்னீங்க இல்லையா, ரத்த வழிபாடு அப்படின்லாம், அதெல்லாம் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோவிலில் நடக்கிறது 4 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த அபிஷேகம், அதாவது மனித ரத்தத்தில் அபிஷேகம். ஓகே. மாதம் அமாவாசையில் ரத்த அபிஷேகம், கோழி ஆடு இதில் ரத்த அபிஷேகம் பண்ணுவோம். ஆனால் 4 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரத்தத்தில் காளியம்மனுக்கு ரத்த காட்டேரிக்கு அபிஷேகத்தை செய்வோம். அது 1/2 லிட்டர் ரத்தம் என் உடம்புல இருந்து எடுப்போம். செவிலியர் உதவியோட ரத்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுறோம். ஓகே. அது எதுக்காகனாக்கா காளியோட உஷ்ணத்தை ஏற்றி அந்த உஷ்ணத்து மூலிமா என்னை நம்பி வர மக்களுக்கோ இல்லை என் சிஷ்யர்களுக்கோ தீட்சை கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சரி பண்ணுறதுக்கோ அந்த உஷ்ணத்தை ஏற்றுறேன். ஓகே. இப்போ உங்கள் உடம்புலேருந்து நீங்கள் ரத்தம் இருக்குன்னு சொல்லுங்கள், எவ்வளோ அளவு எடுப்பீங்க? 1/2 லிட்டர் எடுப்பேன். 1/2 லிட்டர். ஓகே ஓகே. அது டாக்டரோட பரிசோதனை தான் நீங்கள் பண்ணுறீங்க? நான் அப்பப்போ உடம்பை செக் பண்ண தான் இருக்கேன். செக் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு கீழே எத்தனை ஆட்கள்? ஒரு 40 பேர் இருப்பாங்க. உங்கள் சிஷ்யர்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கு. ஓகே. அப்போ இந்த அகோரி வழிபாடு அப்படின்றது தமிழ்நாட்டில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது, தொடர்ந்துட்டு தான் இருக்குது? இருந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் பூர்த்தி அடையலை. பூர்த்தி அடையலை. இப்போது நான் தான் சொல்கிறேனே, ஒரு இதில் யார் முழுசாக முடிச்சிருக்காங்கன்றது இதுவரையிலும் நான் பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை பின்பற்றுறாங்க. ஆனால் செய்கிற விஷயமும் சொல்கிற விஷயமும் தப்பாக இருக்குது. அதை கேட்கும் போது இன்னும் பூர்த்தி அடையலை யாரோன்றது என்னால் உணர முடியும். ஓகே. பொதுவாக நம்ம விபூதி குங்குமம் இருக்கிறது வழக்கம். நீங்கள் கருப்பு கலர் ஒன்று வச்சுருக்கீங்க, அதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கான அது பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவருக்கும் காட்டேரிக்கும் பிடிச்சது கருப்பு. கருப்பு பார்த்தீங்கன்னாக்கா மரணம்னு சொல்லுவாங்க. மரணத்துக்கு கடவுளான பைரவரை நாங்கள் அதிகமாக இது பண்ணுறதுனாலையோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னுடைய ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் அவருக்கு. அது எப்போ இருந்தாலும் நான் மரணத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடையாளம். ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம கோயிலை நீங்கள் சுற்றி காட்டும்போது ரத்த காட்டேரி ஒரு சிலையும் இருந்தது, அது எதுக்காக? அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில செய்வனை செய்கிறதுக்கோ வசியம் செய்கிறதுக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது சொல்ல முடியாது இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே. வேறு என்னென்ன மாதிரியான பூஜைகள், சிறப்பு பூஜைகள் இங்கே நீங்கள் நடத்துகிறீங்க? சிறப்பு பூஜைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா விதி மாற்று வேலைன்னு ஒன்று நடக்குது. விதி மாற்று வேலை. ஓகே. அவங்கவுங்களுடைய விதியில் பிரச்சனை இருக்குது, இல்லை நிறைய சிக்கல் இருக்குது அவங்க குடும்பத்தில், இல்லை அவங்க உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது, செய்வனை இல்லை, சூனியம் இல்லை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின் போது பார்த்தீங்கன்னாக்கா பைரவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மேலே சுடுகாட்டு சாம்பல், எரிச்ச சுடுகாட்டு சாம்பல், அந்த யார் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்களோ, யாருக்கு உடல் நல குன்றி இருக்கோ அவங்களே 3 முறை அந்த சுடுகாட்டு சாம்பலை தலையை சுற்றி அந்த கபால பைரவர் சிலை மேலே போடணும். போட்டு அடுத்த 3ஆவது நாள் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. இந்த மாதிரி நடந்துருக்கு, நிறைய பேர் நடந்துக்கிட்டே இருக்குது. அஷ்டமிக்கு அது நடக்குது. ஓகே ஓகே. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த அகோரிக்கல்ல வகைகள் இருக்காங்களா? ஆமாம், அகோரிக்கல்ல ஒரு 5 வகை இருக்குது. 5 வகை இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நாகா, நங்கா, கோராஸ், அகோரி, காபாலிக்கன், இந்த மாதிரி இருக்குது.
இப்போ நீங்கள் அதில் என்ன வகை இதில்? இதில் வந்து நான் காபாலிக்கன் வகையில் போயிருக்கேன். இப்போ மற்ற 4 பிரிவும் தமிழ்நாட்டில் இருக்காது இல்லை? தமிழ்நாட்டில் இல்லைங்க, அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் கிடையாது. ஓகே ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேரை பார்த்துருப்பீங்களா அகோரிகளாக இருந்து வந்தவங்கள? அந்த மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ண யாராவது இருக்காங்களா? இந்த பக்கத்தில் இல்லை, இந்த நார்த் சைடில் தான் இருக்காங்க. சொல்ல முடியுமா யாராவது? வட இந்தியா பக்கம் சார். யாருடைய பேராக சொல்ல முடியுமா அந்த மாதிரி? அதுதான் காளி பாபா அப்படின்னு சொல்லிட்டு, காளிநாத் பாபான்னு சொல்லிட்டு, அவர் கூட வந்து சுரேஷ்நாத் பாபான்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேர் தான் எனக்கு இதுவாக இருந்தது. ஓகே. இந்த பகுதியில் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது இந்த காளியம்மன் கோயிலுக்கு, இப்போ அகோரி கோயில்? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை சார். இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, யாரும் வந்து இது பயப்படுறதோ இல்லை இவங்களால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எதனா கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் பண்ணுற பூஜையில் நாங்கள் நடுஜாம பூஜையெல்லாம் பண்ணுறோம், சத்தத்தை எழுப்புகிறோம், இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் இதுவரையிலையும் இந்த எல்லையில் வந்து, அதாவது இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. போதுமான அளவுக்கு இங்கே இருக்கிறவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து தான் வச்சுக்கிட்டு. ஓகே. அகோரிகளுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு அது எந்த அளவுக்கு இருக்குது? உங்களால் இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ண முடியுது? எதிர்காலத்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? இப்போ அரசியல் கட்சியில் இவங்க வருவாங்க, அந்த மாதிரி எதுவும் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? எல்லாமே முக்காலத்தையும் உணர முடியும், புரியுதுங்களா? எல்லாத்தையும் உணர முடியும். ஆனால் எதுக்காக? புரியுதுங்களா? இப்போது அதை சொல்லி ஆகணுமா? இதை பண்ணும், அதை பண்ணும், இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது. நானே மோட்சத்தை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். இதில் நான் என் பேரோ பதவியோ இதுவோ எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான், நான் சிவபாதம் அடையணும்னு சொல்லிட்டு தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் தவிர்த்து இதெல்லாம் நான் கணிச்சு வைக்கணும், இது நடக்க போகுது இல்லை. என்னை தேடி வரவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். எனக்கு இருக்கிற சக்தி மூலியமா, இல்லை எனக்கு கடவுள் கொடுத்து இருக்கிற சக்தி மூலியமா என்னால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு வரேன். இன்னொரு பக்கம் அகோரிகள்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, குழந்தைகள் பெற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபார்மேட் சொல்லப்படுது. அது உண்மை அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேபாளில் தான் போதுமான அளவுக்கு அகோரிங்க. இங்கே எந்த அளவுக்கு ஆண் அகோரி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பெண் அகோரிகளும் இருக்காங்க. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி 2 பேருமே அகோரியாக இருக்கிற விஷயத்தெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? இதில் என்ன விஷயம்னாக்கா, உலகத்தில் முதல் அகோரி யாருங்க? தெரியல. சிவபெருமான். ஓகே. அவரு தான் உலகத்தில் முதல் அகோரி. அவருக்கு திருமணம் பண்ணியிருக்காரு. தெய்வங்கள் சொல்லலை, நம்ம மனுஷனே ஏதாச்சும் ஒன்று அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த பிரபலப்படுத்துகிறான். இது இப்படி தான், இது இப்படி தான். ஆனால் அது சாத்தியம் இல்லை, அது உண்மை இல்லை. புரியுதுங்களா? அகோரின்றது ஒரு மார்க்கம். எனக்கு பிடிக்கும். நான் எப்படி சொல்கிறதுங்க, எனக்கு ரொம்ப தீவிரமாக பிடிக்கும். அந்த தீவிரத்தை நான் வெளியே காட்டுறேன். இதுக்கு எனக்கு என் உடம்பு பிரச்சனையாக இருக்குது, இல்லை என் கால் பிரச்சனையாக இருக்குது, இல்லை எனக்கு ஊனம் இருக்குது, இல்லை என் குடும்பத்தில் என் பேக்ரவுண்ட் குடும்பம் இருக்குது, இதெல்லாம் அதில் பிரச்சனை இல்லை. என்னுடைய தீவிரத்தை என் கடவுள்கிட்ட நான் சமர்ப்பிக்கணும், அதை நான் காட்டணும், அதை காட்டி அவர் காலில் நான் சரணடையணும். இதுதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். ஆமாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாமா அப்படின்னாக்கா போதுமான அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. ஓகே. இல்லை அதான் இப்போ நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களா? இருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஒரு அளவோட வச்சுக்கிறோம். ஆமாம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி புதுசாக அகோரிகள் வராங்க. நீங்கள் அவங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னாக்கா, பண்ணுங்க, தப்பு பண்ணாதீங்க, பொய் சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க. அதாவது நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், எந்த அகோரியும் அப்படி சொல்ல மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்க. தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறவன் அகோரி. ஆனால் நான் கடவுள், நான் இதை பண்ணிடுவேன், அத்தை பண்ணிடுவேன் சொல்ல மாட்டேன். நான் செய்வனை வச்சிருவேன், நான் இதை பண்ணிடுவேன், என்னை நம்பி வரும். அதாவது அகோரிங்கிட்ட போய் நின்ற உடனே அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க, நம்மளுடைய முக்காலத்தையும் அவங்க கணிச்சு சொல்லிடுவாங்க. சாத்தியம், ஆனால் சொல்லக்கூடாது. இதுதான் நியதி. புரியுதுங்களா? அதாவது எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நரகத்தில் போயிடும். புரியுதுங்களா? இது சூட்சமத்திலேயே இருக்கிறது தான் சரி. அதை நீங்கள் உடைச்சி நீங்கள் உங்களுக்கு முக்காலமும் உணர முடியும், நீங்கள் சொல்லலாம், சரி. ஆனால் சொன்னீங்கன்னா அடுத்து அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்?
அவன் அதுக்கான பயந்து வேற ஏதாச்சும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கான பாவம் எங்கே போகும், யார்கிட்ட போகும்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது உணர்ந்தாலும் சொல்லாமல் சூட்சமமாக வச்சு நிற்கிறது தான் நல்லது. ஓகே. ஒரு பக்கம் செய்வினை சரி பண்ணுறீங்க, நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறீங்க. அகோரிகளால் பேய்களை விரட்ட முடியுமா? பேய்களை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். பார்க்க முடியும். ஆத்மாக்களை உணர முடியும். அதாவது நேரடியாக பார்க்க முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. இந்த கண்ணால் நேரடியாக பார்க்க முடியாது, உணர முடியும். அதாவது மனக்கண்ணில் பார்க்கலாம், அதை உணர முடியும். சரிங்களா? விரட்ட முடியுமானாக்கா அது சின்ன விஷயம்தான். அது பெருசாக இப்போது மற்ற சாமியாருங்க பண்ணுற மாதிரி அடித்து இது பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எல்லாமே மந்திரம் தான். நீங்கள் விரட்டியிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்துருக்கீங்க? இப்போ நேர்லையும் பேய்ல? நேரில் அதை தான் நான் சொல்கிறேன், மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நேரில் ஒரு ஆத்மாவை உணர முடியும், ஆனால் இந்த கண்ணில் முடியாது. ஓகே, புரியுதுங்களா? அகக்கண் சொல்லுவோம். அதாவது மனக்கண்ணில் தான் உணர முடியுமா தாண்டி நீங்கள் நேரடியாக இந்த உருவத்தை பார்த்த அது யாரோ ஒரு சிலருக்கு அது படும், யாரோ சிலருக்கு அந்த உருவங்கள் நடமாட்டம் தெரியும். ஆனால் எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னாக்கா சாத்தியம் இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு இதில் நாட்டமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு 22 வருஷமாக இதில் ப்ராப்பராக உள்ளே வந்திருக்கீங்க. அடுத்த தலைமுறைக்கு இந்த அகோரிகள் மீது இந்த ஆர்வம் இருக்குது, இதுக்குள்ளே வரணும் இருக்குங்க. இப்போ என்னுடைய சிஷ்யர்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப தீவிரமாக போகிறாங்க. அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த விஷயத்தில் அவங்க ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இந்த எல்லை போதும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் நீ உருவேற்றணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அது 4 மணி நேரம்ன்றது ஒரு நாள் ஃபுல்லாக உருவேற்றுற அளவுக்கு நாட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னாக்கா இதில் சீக்கிரமாக பெருசாகணும், நம்ம பேர் வெளியே தரணும்னு சொல்லி தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குமே ஆபத்து ஆபத்து நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இப்போது அதாவது சில பேர் வந்து சொல்கிறது என்னென்னா தப்பாக பேசுனாக்கா காளி வந்து தலையை வெடிக்க வைக்கிறாங்க, இத்தை பண்ணுறாங்க, அத்தை பண்ணுறாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க, குழந்தை. புரியுதுங்களா? பிள்ளைங்க தப்பு செய்கிறாங்கனாக்கா அவங்களுக்கான தண்டனையை கொடுக்குவாங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா எதுவாக இருந்தாலும் நம்மளை அடித்து வளர்க்குறது இல்லைங்களா? அதே முறை தான். நம்மளுக்கான பிரச்சனையை கொடுத்துட்டா இந்த இடத்துல இருந்து நீங்கள் வேலைக்கு போயே ஆகணும். நீங்கள் சரியாக இருந்தால் உங்களால் உங்கள் பாதியை கரெக்டாக முன்னேறி கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா பாதியில் பிரச்சனை, அது மூலிமா சிக்கல், அசிங்கம், இது எல்லாமே தானே உங்களை தேடி வரும். இப்போ அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக நம்ம நிறைய பேர் இப்போ சாமியார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் அவங்கள மாதிரி அகோரிகளுக்கும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் தான் என்ன? சாமியார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போதுமான அளவுக்கு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ ஒரு சில பேர், நான் பொதுவாக எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சில பேர் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ, ஒரு சில பேர் அவங்களுடைய தெய்வ வழிபாட்டில் சிறந்து விளங்குறதுக்கோ, அவங்களுடைய பக்தியை வெளிக்காட்டுறதுக்கோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அகோரின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி போகிறாங்கனாக்கா முழுக்க தீவிரமான தேடல். எனக்குள்ள சிவன் இருக்கான் அப்படின்றத நம்பணும். எனக்குள்ள சிவன் இருக்கானாக்கா அப்போ நான் யார்? நான் தான் சிவன். புரியுதுங்களா? நான் தான் சிவன். எல்லா தெய்வத்துமும் எனக்குள்ள தான் அடங்கி இருக்குன்றத நம்புறவன் தான் அகோரி. ஓகே. இந்த குட்டிச்சாத்தான் ஏவல் வருது, பில்லி சுனியம் வைக்கிறது, அதெல்லாம் யார் பண்ணுறாங்க? இது சாதாரண சாமியாரே பண்ணுவாங்க. சாதாரண ஆட்களே பண்ணுவாங்க. இப்போ போதுமான அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறதே அதுதான். குட்டிச்சாத்தான் ஏவல், மாடாணி ஏவல், அப்படி இப்படி. மாடாணி ஏவல்னா சுடல மாடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவரே ஏவலாக மாற்ற முடியும், மந்திரத்துக்கு முடியும். அது நடந்துட்டு தான் இருக்கு. நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்புறமா கருங்குட்டி, அது இது நிறைய இருக்கு. ஆனால் அகோரிகள் அது பண்ணுறது இல்லையா? போதுமான அளவுக்கு அதை தொடர்றது கிடையாது. ஓகே. இதை தவிர்த்து வேறு எதுவும் விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறது என்னன்னாக்கா போதுமான அளவுக்கு பொய்யான விஷயங்களை பரப்ப வேணாம். என்ன இருக்குதோ அதை மக்களுக்கு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னாக்கா விளம்பரம் தேவையில்லையே. உங்களுடைய பக்தி மார்க்கத்தை வெளியே காட்டணுங்கனாக்கா அதை சரிவர காட்டுங்க. உங்களை பார்த்து 4 பேர் பண்ணுறதோ இல்லை உங்களை பார்த்து சரியான வழியில் பயணிக்கிறதோ நடக்கும். நீங்கள் தப்பான வழிகாட்டல் மூலிமா நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்குது.
இந்த பேர் அந்த அகோரின்ற பேரும் மொத்தமாக கெட்டு போகுது. இல்லை போதுமான அளவுக்கு நானா நீ என்ற போட்டி போறாம இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது நல்லது. யாரோ ஒருத்தன் வரான், அவன் தப்பு பண்ணுறான் இல்லை பொய் சொல்கிறானாக்கா அவனுடைய பாவம் கடவுள் கண்டிப்பாக நடத்துவார். அவன் பொய் சொல்கிறானா இல்லை உண்மை சொல்கிறானா கடவுளுக்கு தெரியும். ஆனால் அது பொய் உண்மை தப்புன்ட்டு சண்டை போடுறது நல்லா இல்லை. அது என்ன ஆகுதுன்னாக்கா கடைசியில் அகோரினாவே ஒரு விதமான சிரிப்பு உண்டாக்கிடுது. இப்போ போதுமான அளவுக்கு மக்கள் மத்தியில் அதுதான் நிலவிக்கிட்டு இருக்கு. அகோரின் பேர் சொன்னாக்கா ஒரு கணிசமான புன்னகையோடு தான் போகிறாங்க ஜனங்க. புரியுதுங்களா? அது இல்லாமல் நம்ம இதை வெளியே காட்டணும்னு சொல்லி எது சொல்கிறது, மண்டை ஓட்டை சாப்பிட்றது, எலும்பை சாப்பிட்றது, நான் குழந்தைங்களோட சதையை சாப்பிட்றேன், இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸு இந்த மாதிரி இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், இது அதெல்லாம் தப்பு. குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அகோரியும் சாப்பிட மாட்டாங்க. அதாவது இறந்த குழந்தைய எந்த ஒரு அகோரியும் சாப்பிட மாட்டாங்க. அது வந்து தெய்வத்துக்கு சமம். அதுக்கான சாங்கியத்தை பண்ணி எரிக்காமல் தண்ணியில் தான் முழுகடிக்குவாங்க. அதே போல தான் அகோரிங்கள் இறந்தாலும் இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பெண் இறந்தாலும் அவங்களுக்கும் அதே வழி தான், எரிக்கிறது சாத்தியம் இல்லை அதில். அதே மாதிரி பாம்பு கடிச்சவங்களையும் எரிக்க மாட்டாங்க. ஓகே. அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்காது. என்ன பண்ணுவாங்க? தண்ணியில் தான் விட்டுருவாங்க. ஓகே, தண்ணியில் தான் விட்டுருவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது, இந்த எலும்பு சாப்பிட்றது, சதையை சாப்பிட்றது, பணம் வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் சாப்பிட்ருவோம், அப்படியெல்லாம் சாத்தியம் இல்லை. அகோரிங்க சாப்பிட்றது ஒரே ஒரு விஷயம், அதுவும் நைட்டு நடு ஜாமத்தில் எந்த அகோரிக்கு தேவையோ, அதாவது அந்த பூஜையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரோ அந்த அகோரிக்கு தேவையான ஈரல், மனுஷனுடைய ஈரல் முழுசாக எரிஞ்சு, அதாவது ஒரு பாதி எரிஞ்ச இருக்கிற ஒரு பாடியில் இருந்து இந்த ஓரத்தில் பிரித்து அந்த ஈரலை தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அகோரியுடைய உணவு அதுதான். ஆமாம், உணவுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு நேரத்துக்கு தேவையான ஒரு விஷயம். ஆமாம். அதனால் வந்து எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நான் பிணத்தை மட்டும் தான் சாப்பிடுவேன்றது அது பெரிய பொய். பசி எடுக்கும் போதெல்லாம் அதை சாப்பிடவும் முடியாது, சாப்பிட்றதுக்கு இல்லை, அப்படி இல்லை. அவங்க சாப்பிட்றது அந்த ஈரல் மட்டும்தான். அதுவும் அந்த பூஜைக்கான நேரத்துலேயே ஏதோ ஒரு நேரத்தில் மட்டும்தான் அதை தொடுவாங்களே தவிர்த்து எந்த நேரத்துலையும் வந்து நான் மனுஷ மாமிசத்தை தவிர்த்த மீதி எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது இந்த பேய்கள் பற்றி நம்ம பேசணும். பேய்கள் நீங்கள் விரட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு ஆன்மா எதனால் பேயா மாறுறதுக்கான காரணங்கள் என்னென்ன? இறந்த பிறகு எல்லாருமே பேயா மாறுறாங்களா இல்லை வேற காரணங்கள்? அப்படி இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறக்குறவங்க எல்லாருமே ஆன்மாவா ஆகுறாங்களானாக்கா உண்மைதான். இறக்குறவங்க எல்லாருமே ஆன்மாவானா தான் அடுத்த சுழற்சி முறையில் அவங்க பிறக்கிறதுக்கான வழி கிடைக்கும். இது சைக்கிள் மாதிரி தான், பிறப்பு இறப்பு மாறிக்கிட்டே இருக்கு. உடல் மாறுமா தவிர்த்து ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஓகேங்களா? ஆத்மாவுக்கு எப்போ அழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மோட்சம் அடையும் போது. இப்போது தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, இல்லை அடித்து போட்டுடுறாங்க, கொலை செய்கிறாங்க, இந்த மாதிரியான ஆத்மாக்கள் தான் பேயா சுத்துறது. அவங்களுக்கு இருக்கிற உஷ்ணம், அவங்க இறக்கும் போது இருந்த வலி, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அவங்க ஆக்ரோஷமாக இது போல் சுத்துறதை தாண்டி இது எல்லாருமே இறக்குறவங்க எல்லாருமே பேயா வருவாங்களானாக்கா இல்லை. பட் அவங்க திரும்பவும் ஆன்மா பேயா இருக்காங்களே, அவங்களுடைய ஆயுசு காலம் முடியணும். ஓகே ஓகே. இப்போ ஒருத்தன் வந்து 80 வயசு வரலையும் இருக்க போகிறான், ஆனால் அவன் 40 வயசுலேயே அகால மரணம் அடைஞ்சாச்சு. அதாவது ஏதோ தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் விபத்து ஏற்பட்டு இதுவாகிடுச்சு. விபத்து அவர் விதியில் இல்லாத பட்சத்தில், நான் சொல்கிறது புரியுதுங்களா? விபத்து அவர் விதியிலே இல்லாத பட்சத்தில் செய்வன சூனியத்தினாலேயோ இல்லை இவர் ஏதோ தப்பான விஷயத்தில் மாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் தானாகவே இதுவாகிறது, ஏதோ ஒரு டிப்ரெஷனில் தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா 40 வயசில் இறந்துட்டாங்கன்னா அடுத்த 40 வருஷத்துக்கு அவங்க ஆத்மா இந்த மண்ணிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. கண்டிப்பாக நன்றி.